ஷாக்ர பௌதரபியா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. அப்பா, என்ன நோக்கத்தோடு எங்களை உள்ளே கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த சுச்சுவேஷனை பரிசுத்த ஆவியானவரே உங்களோட கண்ட்ரோலில் எடுங்க. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபைக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை மறைக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். நான் பேசுகிறேன் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு மண்டலங்கள் ஓப்பன் ஆகட்டும் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால மீதமான நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன் செகண்ட். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, நான் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னாக்கா, ஹீலிங்கை பற்றி நான் பேச போகிறேன். ஹீலிங்கை பற்றி என்னென்னா, ஹவு டு ரிசீவ் அ ஹீலிங்னு பேச போகிறது இல்லை, சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்றத பற்றி நான் பேச விரும்பலை. அதுக்கு மாற நான் எப்படி பேச விருப்பப்படுறேன்னா, சுகத்தை எப்படி கொடுக்கறதுன்னு நான் பேச விருப்பப்படுறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ சுகத்தை ரிசீவ் பண்ணுறது ஒரு விதம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் அதை விட அடுத்த ஒரு டைமென்ஷன் இருக்குது. மற்றவங்களுக்காக நம்ம சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டூல் தான். அது ரெண்டு கீ இருந்தால் போதும், நம்ம ஹீலிங் மினிஸ்டர் ஆகிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2 கீ இருந்தால் போதும். சொல்லுங்கள், 2 சாவி தான். அந்த 2 சாவி இருந்தால் போதும், நம்ம ஹீலிங் மினிஸ்டர் ஆயிடலாம். கொத்து சாவி சொல்லலை, 2 சாவி, அது ஆவிக்குரிய சாவி. ஆமென். அந்த 2 சாவி இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுறது கேட்குதா? பின்னாடி கேட்குதா? இங்கே கேட்குதா? இல்லையே, கையை தூக்கல யாரும். கேட்குதா? ஹல்லேலூயா. இங்கே தானே இருக்கீங்க? ஓகே. என்ன டாபிக் நான் பேச போகிறேன்னா, ஹீலிங்கை பற்றி பேச போகிறேன். பட் இந்த ஹீலிங்கில் நம்ம ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவைப்படக்கூடிய 2 கீ என்னென்னா, கம்பேஷன் ப்ளஸ் காட்ஸ் லவ் இஸ் ஈக்குவல் டு ஹீலிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பேஷன் ப்ளஸ் காட்ஸ் லவ் இஸ் ஈக்குவல் டு ஹீலிங்னாக்கா, அந்த மனதுருக்கமும் தெய்வீக அன்பும் இல்லாமல் நம்ம எத்தனை பேருக்கு போய் சுகத்துக்காக நம்ம ஜெபிச்சுனாலும் அந்த இடத்துல ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம கமெண்ட் பண்ணலாம், நம்ம கட்டளை இடலாம், நம்ம சத்தம் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் நம்ம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக, ஒரு தெய்வீக சுகத்துக்காக, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலவீனங்கள் மாறி அவங்க சுகம் பெறணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா கம்பேஷன். ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வரும்பொழுது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயம் அவங்க மேல அந்த ஒரு மனதுருக்கம் இருக்கணும், அவங்க மேல அந்த ஒரு தெய்வீக அன்பு இருக்கணும். இந்த காரியம் நம்மளுக்குள்ள ஆப்ரேட் ஆகும் பொழுது நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீலிங் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல லேக் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த மனதுருக்கத்தோட கூட ஜெபிக்காத விஷயங்கள் தான். நான் உங்களுக்கு இதுக்கான உதாரணத்துக்கான வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 13 to 14. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையை அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஓகே. மார்க் 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு மனதுருக்கத்தின் ஆவியை உடையவரா இருந்தார். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஸோ நம்ம ஹீலிங் ப்ராசஸில் நம்ம போகும் பொழுது, யாரோ ஒருத்தவங்களுக்காக சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம கிட்ட வராங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நம்ம மனதுருக்கத்தோட கூட நம்ம ஜெபிக்கணும். இட்ஸ் a gift. அது வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு gift. நம்ம அதை ஆர்டிஃபிஷியலா அந்த ஒரு மனதுருக்கத்தை கொண்டு வர முடியாது. அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபையினால நம்ம மூடுவார். ஹalleluya, ஹalleluya. கேக்குதா? அதனால தான் ஆண்டவர் அந்த மனதுருக்கத்தின் ஆவி உடையவராக போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவரோட கூட ஒருத்தர் வந்து பேசுறாரு. லூக்கா 8வது அதிகாரம் 41-56 வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 41-56. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவர் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். ஓகே, இந்த இடத்துல என்ன சினாரியோனா, எவிரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய மக வந்து பலவீனமா இருக்கலா, மரண அவதிப்பட்டுட்டு இருக்கிறா, நீங்க வந்து என் வீட்டில் வந்து என் மகளை தொட்டு ஜபிச்சா போதும் அவ சுகமாயிடுவான்னு சொல்லிட்டு எவிரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எழுந்து அங்க போகிறாரு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் அந்த இடத்துல அவங்களோட மக வந்து இறக்கக்கூடிய தருணத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் போயிட்டே இருக்கும்போது சைட்ல இன்னொரு ஒரு இன்ட்ராக்ஷன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் பிரச்சனை இல்லை, 6 நாள் பிரச்சனையோ 12 நாள் பிரச்சனையோ 12 வருஷமா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை அவங்க போராட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து கடைசியில் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் அவங்க இதுக்கு அடுத்த என்னுடைய ஹோப் எல்லாமே என்னன்னாக்கா, ஆண்டவரை நான் தொட்டா நான் சுகமாயிடுவேன்ற அந்த ஒரு இதுல வந்து அப்போ ஆண்டவர் வந்து என்னன்னா, ஒரு கூட்டமாக இருக்குது, கூட்டம் போயிட்டே இருக்குது, அந்த கூட்ட நெரிசல் ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் போயிட்டே இருக்கும்போது அந்த லேடிக்கு என்னன்னாக்கா, அந்த லேடி கூட்டத்தை பார்க்கல, கூட்டத்து நெரிசலை பார்க்கல. அந்த லேடிக்கு வந்து கண்டினியூஸ் ப்ளீடிங் இருக்கு. அப்போ கண்டினியூஸ் ப்ளீடிங் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, யார் நம்மளை என்ன நினைப்பாங்க, அந்த லேடிக்கு எந்த ஒரு கான்சியஸுமே இல்லை. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, அவரை நான் தொட்டா நான் சுகமாயிடுவேன், இவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்குறாங்க, அதெல்லாம் அந்த லேடியுடைய மைண்டில் எதுவுமே இல்லை. அந்த லேடிக்கு என்னன்னா, இத்தனை நாள் நான் 12 வருஷம் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் இதை டாலரேட் பண்ண நான் விருப்பப்படலை, என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு என்கவுண்டர் வேணும், அந்த என்கவுண்டர் இந்த தேவன் இடத்துல இருந்து வேணும், இவர் தொட்டா மாத்தம் தான் என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அக்கம் பக்கத்தில் யார் என்ன சொல்றாங்கன்றதை பார்க்காம அந்த லேடியுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எங்கே இருந்ததுன்னா, எப்படின்னா ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க. தொடும் பொழுது அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு. அப்போது அவருடைய சீஷர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே எவ்வளோ பேர் உங்களை நாங்கள் நெருக்கி வந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த வல்லமை புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அந்த ஸ்திரீ வெளியே வரும்போது அந்த வசனத்தில் நீங்கள் படிங்களேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி, அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இயேசுவோட கூட இயேசுவை நெருக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள யாருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசத்தோட கூட இயேசுவை தொட்ட அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்ன மேட்டர்னா, இந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸை டேப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கம்பேஷன் ப்ளஸ் காட்ஸ் லவ் இஸ் ஈக்குவல் டு, அந்த லேடி வந்து அந்த இடத்துல ஃபைட்டாக போய் ஆண்டவரை டச் பண்ண பாருங்க,
அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா காட்ஸ் பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்போ அந்த லேடி விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சரீரத்தை அந்த துணியை தொடும் பொழுது அங்க அந்த மனதுருக்கத்தின் ஆவியான அந்த தேவன் இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த காட்ஸ் டைமென்ஷன் அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு வருது. அந்த வல்லமை போயிட்டு அந்த லேடியுடைய சரீரத்தில் படும்பொழுது இன்ஸ்டன்ட்டா அங்க ஹீலிங் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கணும்னா நம்மளுக்கு கம்பேஷன் பிளஸ் லவ் வேணும். நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க யாரோ ஒருத்தவங்களுக்காக போய் சுகத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவி வேணும். ஆனா உங்களுடைய சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா இவரை தொட்டா நான் சுகம் ஆயிடுவேன், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்தா என் வாழ்க்கை மாறிடும் சொல்லி அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஒருவேளை என் வார்த்தைக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க ஏதோ ஒரு விசுவாசத்துல இந்த சபைக்குள்ள வந்திருக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நான் சபைக்குள்ள விசுவாசமா போற ஆண்டவரே, நான் உள்ள வர ஆண்டவரே, உங்களை நோக்கி நான் ஆண்டவரே, இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் நடந்தது போல நான் திரும்பி என் வீட்டுக்கு போகும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு தொடுதல் வேணும், என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும், என் பிள்ளையோட காலேஜ் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படணும், பலவீனங்கள் மாறணும்னு யாராவது விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க கரங்களை மேல உயர்த்தி எஸ் லார்ட், இன்னைக்கு நான் வெளியே போகும் பொழுது என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடிக்கப்படாமல் இருக்கோ அந்த காரியங்களை நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க மற்ற கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ இந்த சினாரியோ அங்கே நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஹீலிங் ப்ராசஸ் நடந்துருது. ஆண்டவர் உன்னுடைய அந்த லேடியுடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணுறாரு. எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த எவீரோட வேலைக்காரர் இப்போ அங்கே உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறாரு. என்ன ஆகுறாரு? அந்த ஸ்டோரிக்குள்ள இன்டர்ஃபியர் அவர் வர்றாரு. அவரோட வேலைக்காரர், அப்பா நீ போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் மக இறந்துட்டா. நீங்கள் அந்த வசனத்தை படிங்களேன். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஓகே. இந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல ஒரு எவரோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? ஏமா ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருந்தேன், என் பொண்ணு பழச்சிட்டு இருப்பாளே, 12 வருஷம் வெயிட் பண்ணி நிந்தியே, ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கலாமே. அவருடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். எங்கேந்திரா வந்தது இது, குறுக்கில் வந்து வெள்ளம் பூஜை கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு, சிவ பூஜையில் கரடி போனோம், அந்த மாதிரி தான் அவருடைய மென்டாலிட்டி இருந்திருக்கும் இல்லை? பட் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இங்க வந்து ஒரு 2 விஷயம் நம்மளுக்கு பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்களேன். இயேசு அதை கேட்டு பயப்படாதே. அவனுக்கு அடுத்த விஷயம் என்ன வந்துடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. அதுதான்டா சொல்லி முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியுன்றது தான் இந்த மனுஷனுங்களுடைய மென்டாலிட்டி. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவரால் பண்ணிட முடியும். ஆனால் இப்போ இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் பாசிபிள் இல்லைன்ற அந்த மென்டாலிட்டிக்குள்ள இந்த மனுஷனுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால அங்கே ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி படிங்க அதை. இயேசு அதை கேட்டு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. திருப்பி அந்த இடத்துல ஃபைத் உடைய அடுத்த டைமென்ஷனை காமிக்கிறார். அந்த லேடியுடைய பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அவளுக்கு ஜீவன் இருந்துச்சு, அவளால் நடக்க முடிஞ்சது, அவருக்கு ஒரு பலன் இருந்தது. ஏதோ ஒன்று ஓடி வந்து ஆண்டவரை டேப் பண்ணி அவளோட ஹீலிங்கை ரிசீவ் பண்ணிட்டா. ஆனால் இந்த இடத்துல 0 பாசிபிலிட்டி. அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அடுத்து யோசிக்கிறதுக்கோ விசுவாசிக்கிறதுக்கோ ஒரு ஸ்டெப்பு கூட இல்லை, ஒரு பாசிபிலிட்டி கூட இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்போ எங்க பாருங்களேன், இந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இறந்து போன அந்த சுச்சுவேஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆல்ரெடி அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் டிக்ளேர் பண்ற, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இருந்தா எப்படிப்பட்ட மரித்த சூழ்நிலைகளா இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷனை உண்டு பண்ணினது நானு. ஸோ மனுஷனை உண்டு பண்ணின எனக்கு மரித்து போன இவனை திருப்பி உயிரோட எழுப்ப முடியாதா? நான் திருப்பி எழுப்புறேன், நீ என்ன விசுவாசின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைத்துடைய அடுத்த ஒரு டைமென்ஷன் ஆண்டவர் அங்கே டீச் பண்றார். ஹல்லேலூயா. 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 கேக்குதா? கேக்குது. சோ அடுத்த ஒரு இது டீச் பண்ணிட்டு அங்க போறாரு. அந்த இடத்துல போகும்போது ஹெவி கிரவுட் இருக்குது, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்தை எல்லாம் விளக்குறாரு. ஒரு சில நேரங்கள்ல நம்ம விசுவாச பாதையில போயிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு அற்புதத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல ஒரு சில கூட்டங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம விசுவாசத்தை அப்படியே ட்ரைன் பண்ணி இழுக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில நேரங்கள்ல நம்ம அப்படி ஓரம்
தள்ளி வச்சுட்டு நம்ம போயிட்டு உள்ளே போய் அழகாக ஹீலிங்கை பண்ணிவிட்டு சமாச்சாரத்தை பண்ணிட்டு கம்முன்னு வந்துடணும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஹீலிங்காக ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே போகும்போதே ஏதோ ஒரு வாய் இருக்கும், லப 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 லபன்னும். ஃபஸ்ட்டு அந்த வாயை மட்டும் நம்ம வெளியே கட்டி அமுச்சிட்டோம்னா உள்ள ஹீலிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் தானே ஃபாத்திமா? ஓகே, அடுத்த ஒரு வசனம். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவரை தொடுறாங்க. தொடும்பொழுது என்ன நடக்குதுன்னா வல்லமை புறப்பட்டு வருது. அப்போ என்ன மேட்டர்னா பவர் ஆஃப் காட் எந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்போது அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, இந்த இடத்துல என்னன்னாக்கா ஆண்டவருடைய சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஓகே நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, மேல் வீட்டு அறையில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ பரிசுத்த ஆவியால் அவங்க நிரப்பப்படுறாங்க. அந்த தேவனுடைய வல்லமையினால் அவங்க அங்கே நிரப்பப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த சினாரியோ என்னன்னாக்கா ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரை தெரியாதுன்றாங்க, மறுதளிக்கிறாங்க, இன்னமும் திமி கொடுத்துட்டு பயந்து எல்லாம் ஓடுறாங்க. ஏன்னா அவங்க ஜீவனை காப்பாற்றி கொள்றதுக்கு அவன் ஒரு விதத்தில் ஓடுறான். பீட்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு அந்த ஆளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு. புரியுதுங்களா? அவர் பீட்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் வந்துட்டார். ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் நம்ம சொல்லி முடிச்சிருவாங்கன்ட்டு எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார், பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அப்படி பயந்த அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் பவர் மேனிஃபெஸ்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் 15-16. படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். ஸோ இந்த இடத்துல என்னன்னா பயந்து ஓடி போய் ஒளிஞ்ச அந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் மகத்தான பெரிய 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 காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய நிழல் படுற இடத்துல எல்லாம் சுகம் உண்டாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அனனியா சஃபிரால் வராங்க உள்ள. அனனியா சஃபிராலுடைய லைஃப்ல அந்த ஸ்டோரி நீங்க படிங்களா? அனனியா சஃபிரால் தேடுங்களேன். அனனியா எனும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விறகும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பயம் என்ன வந்துச்சு? பயம். இதுக்கு முன்னாடி பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள பார்த்து பயந்துட்டு இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவருடைய கிரியைகள் அவங்க மூலமா நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு சீசன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. தெருக்கள்லையும் வீதிகளிலும் அற்புதம் நடக்க போகுது. கிறிஸ்தவர்கள் தெருக்கள்லையும் வீதிகளிலும் போய் அற்புதத்தை பண்ணும்பொழுது, அடையாளங்களை பண்ணும்பொழுது கிறிஸ்தவர்களை எதிர்த்து பேசுவதற்கு சில வாய்கள் பயப்படும். ஹல்லேலூயா. பயப்படுவாங்க ஜனங்க, நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பகிரங்கமான பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா? ஆமாம் பிரதர், நான் போய் யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, நான் வீதிகளில் போகும்போது, கடத்தெருவுக்கு போகும்போது எனக்கு தெரியும், நான் நிறைய என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த நிறைய விஷயங்கள், நிறைய பேருடைய லைஃப்பில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் நான் கடத்தெருவுக்கு போகும்பொழுதும் வீதிகளில் போகும்பொழுதும் ஜஸ்ட் நான் ஒரு வார்த்தை டிக்ளேர் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். பார்த்தா அங்கே ஹீலிங் ஆகிடும், அங்கே மிராக்கல் நடந்துடும், அங்கே சூப்பர் நேச்சுரலான நிறைய விஷயங்கள்
காரியங்கள் நடந்துரும். நான் சொல்றேன், நீங்க வெளியே போகும் பொழுது, நீங்க வீதிகளுக்கு போகும் பொழுது உங்க மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. சோ அந்த இடத்துல அதுதான் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அப்ப தேவாலயத்துக்குள்ள போகும்போது பேதுருவும் யோவானும் இப்படி அந்த தேவாலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சப்பானி அவங்கள பார்க்கறான், இவங்க கிட்ட இருந்து ஏதாவது வருமான்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்ல, என்கிட்ட இருக்கிற ஒன்றை கொடுக்குறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்ற அந்த கான்ஷியஸ் இவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் ஒரே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்போ இவங்க இந்த பீட்டரோட ஸ்பிரிட்டும் காடுடைய ஸ்பிரிட்டும் பிகம் ஒன் ஸ்பிரிட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து எந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு தேவனை போல மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டே இருக்கிறோமோ ஒரு 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 கட்டத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, நீ பேசுறது எல்லாம் தீர்க்க தரிசனமா மாறும். நீ யார் யாரை பார்த்து டிக்ளேர் பண்றியோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீ எதெல்லாம் கையிட்டு செய்யறியோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? எஸ் பிரதர். நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கும் பொழுது நான் பேசுற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா மாறும் பிரதர். என்ன சுத்தி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஏதோ ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன்னா அந்த வார்த்தைக்கு பரலோகம் ஆமென் என்றும் அந்த இடத்துல பரலோகம் செயல்படும் பிரதர். நான் இதை விசுவாசிக்கிறேன் பிரதர். என் பிள்ளைகள் மேல நான் பேசுற வார்த்தைகள் நடக்கும் பிரதர். என் வீட்டுக்காரருடைய வேலையில நான் பேசுற வார்த்தை நடக்கும் பிரதர். என் ஆபீஸ்ல நான் பேசுற வார்த்தை நடக்கும் பிரதர். நான் வியாதியஸ்தர்களை பார்த்து பேசும்போது அங்க அற்புதம் நடக்கும் பிரதர். நான் இதை விசுவாசிக்கிறேன் பிரதர் சொல்றவங்க மாத்திரம் எஸ் சொல்ல முடியுமா? ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஹalleluya, ஹalleluya. இதே விஷயத்தையே எவீருடைய வீட்டில் பண்ண அதே சினாரியே திரும்ப என்ன பண்றாருன்னா பீட்டர் தபித்தாவுடைய வீட்டில் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36 42 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து என்ன பண்றாரு? பேதுரு எல்லாரையும் வெளியே போய் எவ்விரு வீட்டில் ஆண்டவர் என்ன பண்ணாரோ அதே பேட்டர்னையே இங்க பேதுரு வந்து என்ன பண்றாருன்னா ஃபாலோ பண்றாரு. ஹalleluya. நான் சொல்றது புரியுதுங்களா? இவரும் எல்லாம் க்ரௌடையும் வெளியே அனுப்புறாரு. நெகட்டிவ் வைப் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு உள்ள போயிட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸ். அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஹீலிங்காக ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஜெபிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்டை ட்ரை பண்ணுங்க, பயப்படாதீங்க. ஹalleluya. ஹீலிங் ப்ராசஸில் நம்ம ஃப்ளோ ஆகணும் அப்படின்னாக்கா அட்டெம்ப்ட் அடிக்கலாம். எத்தனை அட்டெம்ப்ட் வேணால் அடிங்க. சவுட்டுக்காது யாருன்னா ஒருத்தவங்களை ரோட்டில் பார்க்குறீங்களா, கூப்பிடுங்க. அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. காதில் கையை வை, ப்ரேயர் பண்ணு. திரும்ப காதில் கையை வைங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஓப்பன் ஆகலையா திரும்பி ஒருத்தவங்க கிட்ட போயிடுங்க. அசிங்கப்படவே தேவையில்ல. திருப்பி போங்க, திரும்ப கையை வைங்க, ப்ரேயர் பண்ணுங்க. திருப்பி கையை வைங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்களேன். ட்ரை பண்ண டக்குன்னு ஒரு நாள் அந்த ரலம் ஓப்பன் ஆகிடும். ஹalleluya. அப்படியும் அதையும் மீறி நடக்கலைன்னா கையில் எச்சியை தூக்கி காதில் அடிங்க. சொல்கிறேன், ஐயோ ஆண்டவர் பண்ணியிருக்கிறாருங்க, பைபிளில் பண்ணியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நான் ஆண்டவரை காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லையா, எச்சியை தூக்கி மண்ணில் துப்பி குழப்பி எடுத்து கண்ணில் அடிங்க. கண்ணு தெரியலன்னு ஆயா வந்தாங்கன்னா கண்ணில் அடிக்க நடக்கும், அற்புதம் நடக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க் 8வது அதிகாரம் 8:23. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து தண்ணி ஊத்தி கழுவினாரா? இல்ல, கண்களில் உமிழ்ந்து. ஓகே, அடுத்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்
ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் நடந்துருச்சு. அடுத்து பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். செகண்ட் அட்டெம்ப்ட். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது மரித்து போன லாசரு எழுந்து வெளியே வராரு. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலான்னு சொல்லும் பொழுது அது அமைதலா இருக்கு. அத்தி மரத்தை பார்த்து பட்டு போகுன்னு சொல்லும் போது அது பட்டு போகுது. நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லும் போது அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கே சுகம் உண்டாகுது. அப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தையில் பண்ண தெரிஞ்ச தேவனுக்கு ஏன் இந்த இடத்துல 2 அட்டெம்ப்ட் வச்சார்? இந்த டவுட் வந்திருக்கா? ஒரு வார்த்தையில் செத்து போன எழுந்துடுச்சுங்க. லாசரு செத்து போய் மரித்து போய் உள்ளே இருக்கிறாரு. இவர் கமாண்ட் பண்ண உடனே எல்லா உறுப்புகளுக்கும் அந்த கமாண்ட் உள்ளே போயிடுச்சு. கட 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 கடன்னு எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அவர் எழுந்து வெளியே வராரு. அப்போது எல்லாம் ஒரு வார்த்தையில் நடந்தது. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் 2 அட்டெம்ப்டை யூஸ் பண்ணுறாரு? ஏன் அவர் ஒரு வார்த்தையில் அவர் ஜஸ்ட் இப்படி கையை வச்சோன்னே சுகமாக இருக்கலாமே, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சுகமாக இருக்கலாமே? எதனால இங்கே 2 அட்டெம்ப்ட்? யோசிச்சிருக்குமா? எதுக்காக அந்த 2 அட்டெம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஹல்லேலூயா. இவன் ஒரு அட்டெம்ப்டை ட்ரை பண்ணிவிட்டு இவனுங்க விட்டுட்டானுங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கடவுளாகிய நானே 2 அட்டெம்ப்ட் வச்சிருக்கிறேன்டா. அட்டெம்ப்டை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஹீலிங் ப்ராசஸில் நீங்கள் போகும்போது சில நேரங்களில் அட்டெம்ப்ட் வரும் தான். யாரோ ஒருத்தவங்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுகம் வந்தாலும் இல்லை பிரதர் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது பிரதர்ன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெபிக்கிறதே விட்டுருவ. அதனால நீ பயப்படாத, அட்டெம்ப்ட் வர்றது நல்லது தான். எத்தனை அட்டெம்ப்ட் வந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஆண்டவரே அட்டெம்ப்ட் இருக்கிறாரு, நம்மளுக்கு அட்டெம்ப்ட் வருதுக்குன்னா போ அப்படின்ட்டு திரும்பி போய் 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 ஜெபிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீலிங் ரிவர் ஓப்பன் ஆயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இன்னொன்று இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் 7வது அதிகாரம் 33 படிங்களேன். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட், இன்னொரு டவுட் இருக்கு. ஏன் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் போய் எச்ச துப்பிட்டே இருக்கிறாரு? ஏன் எல்லா இடத்துலையும் இங்கே போனார், குருடனுக்கு மண்ணில் எச்சி துப்பி எடுத்து கண்ணில் பூசுறாரு, இவனுக்கு காதில் எச்சி துப்பி பூசுறாரு. ஏன் நடக்குது? ஏன் ஆண்டவர் வேறு ப்ராசஸில் பண்ணியிருக்கலாம்? ஏன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு நிழலாட்டம் ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார்? இந்த ப்ராசஸ் எதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பைபிள் படிக்கும்போது இந்த கேள்வி வந்திருக்கா? ஏன் ஆண்டவர் எச்சியா ஆண்டவர் துப்புறீங்க? நம்ம லைட்டாக பேசும்போது பக்கத்தில் எச்ச விட்டுணும், சாரி எச்ச விட்டணும் இல்லை, அந்த எச்சி ஒரு மாதிரி ஆக்வர்டாக நம்ம பார்ப்போம். கரெக்டா? எதனால நான் சொல்றேன், மத்தேயு 26வது அதிகாரம் 63 64 வாசிங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லி என்றார். 67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். இந்த இடத்துல பாருங்களேன், 67. அப்பொழுது அவருடைய முகத்துல துப்பி, அவருடைய முகத்துல துப்பி. எதனால? பிதாவை அவருடைய அப்பான்னு சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன், நீ சன் ஆஃப் காடாக நடக்கிறதுக்கு கௌரவப்படணும். நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கணும். நீ அல்லேலூயா கூட்டமா, நீ பெந்தகோஸ்தே கூட்டமானு ஆமான்னு சொல்லிட்டு நம்ம கௌரவமாக காலரை தூக்கி விட்டு நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, அவர் பிதாவை தன்னுடைய அப்பான்னு சொல்லி அங்கே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதனால அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை ரொம்ப ஏளனமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தரமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிதாவை அவர் அப்பான்ட்டாரு, நான் அவருடைய பையன் தான், நான் அவருடைய மகன் தான் நீட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சைனை யூஸ் பண்ணி அவரை அசிங்கப்படுத்த முடியுமோ, அவரை கொச்சப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய முகத்துல எச்சையை துப்பி அவர் அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, நீ எந்த எச்சையை துப்பி என்னை வந்து நான் பிதாவுக்கு புள்ள அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை நீ நிராகரிக்க ட்ரை பண்றியோ, அதே எச்சையை வச்சு நான் அநேகரை சுகமாக்கி இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒரு ப்ராசஸை நான் பண்ணி காட்டுறேன்னிட்டு ஆண்டவர் போற எல்லா இடத்துலையும். இப்போ என் பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பல்லுலாம் முளைச்சிருக்காது. அப்போ பல்லு முளைச்சிருக்காத போது என் ஒய்ஃப் ஏதாவது பர்ஃபி ஏதோ ஒன்று சாப்பிட்டுன்னு இருந்தானுங்களே, கேட்டாக்கா வாயில் போட்டு மென்று எடுத்து அவன் வாயில் ஊட்டி விட்டுருவாங்க. அது பிள்ளைக்கும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் அப்பாக்கும் இந்த ஒரு பந்தம். அது அந்த ஒரு எச்சை வந்து என்னென்னா நம்ம இது அதில் ஒரு ஹோலினஸ் இருக்கும். என் பிள்ளை அது என் பிள்ளைக்கு நான் ஊட்டுறேன், என் பிள்ளைக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீ வந்து என்னை அப்பான்னு நான் சொன்னதுனால நீ என்னை எச்சையை துப்புனல, அப்போது நான் அப்போனா நான் இருந்து நான் அந்த இடத்துல ஒரு ப்ராசஸை பண்ணுறேன்னிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லா இடத்துலையும் எச்சையை துப்பி அந்த இடத்துல ஒரு ஹீலிங் ப்ராசஸை அங்கே காமிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் சன்ஸ் ஆஃப் காடா, நீங்கள் ஆண்டவருடைய புத்திரர்களா புத்திரிகளா நம்ம நடக்கிறதுக்கு நம்ம வந்து கௌரவப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஹீலிங் ப்ராசஸில் நம்ம போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சில ஹீலிங் வந்து நடக்காமல் ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. ஆமென். ஒரு சில ஹீலிங் நம்மளோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல வந்து நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு அற்புதமே நடந்திருக்காது. நம்ம எவ்வளோ பேர்கிட்ட போய் தலையை கொடுத்துருப்போம், ஆனால் அற்புதம் நடக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பாத்திரத்தை நம்ம அற்பமாக நினச்சிருப்போம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஹீலிங் ப்ராசஸில் நம்ம ஃப்ளோ ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து முன்னாடி வந்து நின்று பாட்டு பாடுறாருன்னு வைங்களேன். அப்போ அந்த ஊழியக்காரர் பாட்டு பாடும்போது அவர் பாடும்போது ஏதோ திக்கி பாடுறாரு, ஏதோ ஒன்று நடக்குது. இல்லை யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுகிறாருன்னு வைங்களேன், அவர் பேசும்போது திக்கி பேசுகிறாரு, ஏதோ ஒன்று நடக்குது. அப்படின்னாக்கா இவருக்கு பேசவே தெரில, இவர் என்ன ப்ரேயர் பண்ண நடந்துட போகுது அப்படின்னு ஏதோ ஒரு அசட்டுத்தன்மையாக நம்ம ஒரு சில ஊழியக்காரங்களை நம்ம பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஆசீர்வாதம் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா ஆண்டவரே அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்னும் பொழுது அந்த ஊழியக்காரங்களை நம்ம என்றைக்குமே உதாசீனப்படுத்தி பார்த்துடக்கூடாது. நம்ம அற்பமாக நினைக்கக்கூடிய அநேக ஊழியக்காரங்க கையில் தான் நம்ம அப்பம் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம யாரோ ஒரு ஊழியக்காரனை அற்பமாக நினைப்போம், ஆனால் அந்த ஊழியக்காரன் கையில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய அப்பத்தை கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ உன்னுடைய பிளஸ்ஸிங்கை ஏதோ ஒரு ஊழியக்காரன் கையில் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு மேன் ஆஃப் காடையோ எந்த ஒரு உமன் ஆஃப் காடையோ நம்ம அற்பமாக நினச்சிட்டு அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹீலிங்காக ப்ரேயர் பண்ணும்பொழுதோ ஒரு சுகத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போதோ இவங்களுக்கு என்ன நடந்துற போகுது அப்படின்ற அந்த ஒரு அவிசுவாசத்தின் ஆவி அந்த இடத்துல வரும்பொழுது நான் சொல்கிறேன், இதுவும் பைபிளில் இருக்குது. நான் உங்களுக்கு நான் பொய் சொல்லலை. ஆண்டவர் அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. சொந்த ஊருக்கு போகும்போது எல்லாருமே அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏகப்பட்ட அற்புதத்தை பண்ணி இருக்கிறாரு. ஆனால் சொந்த ஊருக்கு போகும்போது என்ன பண்றாங்க, இவன் தச்சனுடைய மகன் தானே, இவன் தச்சனுடைய மகன் தானேன்னுட்டு ஆண்டவரை அந்த ஊர்ல யாருமே ரெகக்னைஸே பண்ணல, யாருமே அவரை வந்து அங்கே அக்செப்டே பண்ணிக்கல. அவர்களுடைய அவிசுவாசத்தினால அந்த இடத்துல ஆண்டவரால் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஸோ அவருடைய சொந்த ஜனம் தான், சொந்த ஊர்க்காரங்க தான். ஆனால் சொந்த ஊர்க்காரங்களே அவரை ஏற்றுக்காததுனால அங்கே ஆண்டவராலே அங்கே வந்து ஆப்ரேட் ஆக முடியல. அவங்களுடைய ஹீலிங் ப்ராசஸை யார் ஸ்டாப் பண்ணுதுன்னா ஆண்டவர் பண்ணல, அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம். அந்த ஜனங்க அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை ரொம்ப அசால்ட்டாக எண்ணதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மிராக்கிள் நடக்காமலே போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஒரு சில நேரங்களில் கர்த்தர் ஒரு சில நீங்கள் ரோட்டில் போய் இங்கே ட்ராக்ஸ் கொடுத்துன்னு வருவாங்க. திடீர்னு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஏதோ உணர்த்துறாருங்க, இதுங்க ஆமீன் போட்டு அந்த வார்த்தையை வாங்கின்னு போயினே இருந்துருங்க. நான் சொல்கிறது புரியுதா? என்றைக்குமே எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் யார் வந்து சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுங்க. உனக்கு என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அங்கே ஒரு ஸ்டாப் வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணுறாரோ அது அவருக்கு தெரியும். ஆண்டவர் கழுதியை கொண்டு கூட பேசுவார். ஆமென். ஸோ நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸ்க்காக நம்ம ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், ஃப்ளோ ஆகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள்
குமாரத்திகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒபீடியன்ஸை பற்றி ஆண்டவர் சொல்லி தரார். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா ஒபீடியன்ஸ் ரொம்ப தேவை, கீழ்ப்படிதல் தேவை. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் காமிச்சிட்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல விசுவாசமாக இருக்கும் பொழுது ஒரு விதமான அற்புதத்தை ஆண்டவர் பேசுகிறார். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எச்சையை மண்ணில் துப்பி ஒரு ஹீலிங் ப்ராசஸை காமிக்கிறார். இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊழியக்காரங்களை ஹானர் பண்ணுறதுனால ஒரு சில அற்புதங்களை பற்றி பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஸோ இந்த கீழ்ப்படிதல், திருப்பி இந்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இந்த இடத்துல என்னன்னா, நாகமானுக்கு அவருக்கு என்னன்னா, இவர் நேரா எலிசா கிட்ட வருவாரு, வந்தோடனே இவர் கையை வைப்பாரு, ஹீல் அப்படின்னு ஹீல் ஆயிடும், முடிஞ்சிடும், போயினே இருந்தலாம் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் இவர் அங்க வராரு. ஆனா அதுக்கு மாறா இவர் என்ன பண்றாருன்னா, இல்லப்பா உனக்கு அவ்வளோ ஈஸி ப்ராசஸ் கிடையாது, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நீ போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவருக்குள்ள ஒரு பிரைடு இருக்குது. அப்போ என்ன மேட்டர்னா, இவரு இந்த வியாதிக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரைடு ஒளிஞ்சிருக்கு. ஒரு சில வியாதிகளுக்கு பிரச்சனை வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடாக இருக்கலாம். ஒரு சில வியாதிகளுக்கு பிரச்சனை ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கும். இவருடைய வியாதிக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்னன்னா, இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைடு. இல்ல அந்த வசனத்தை வாசிங்க, அப்படியே அடுத்து வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல மனுஷங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்ம ப்ரைடில் அப்படியே மேலே எழுந்திருக்கும் போது நம்ம தலையில் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ உன்னோட இதுலேயே இருந்து பார்க்காத, வெயிட் பண்ண, அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு விஷயத்த நல்லதுக்குன்னு சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும். அந்த மாதிரி ஆட்களை எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும். அவங்க இந்த இடத்துல நாகமான் வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன அவர் என்ன போயிட்டு இங்கே போய் குளிச்சுட்டு சொல்கிற, வேணாம் வாடா போகலான்னு, ஆமாம் தலைவரை வா தலைவரை போகலான்ட்டு கூட்டிட்டு வந்திருந்தா நாகமான் சாவர வரைக்கும் குஷ்டரோகத்திலே இருந்திருப்பார். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், ஐயா ஐயா, நீ ஹீல் ஆகிறது உனக்கு நல்லதோ இல்லையோ, உன் கூட இருக்கிற எங்களுக்கு நல்லது, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, நீ குளிச்சுட்டு வந்தாக்கா எல்லாம் நல்லா நடக்கும்னுட்டு அவர் போய் அங்கே 7 தரம் ஸ்நானம் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவன் தீர்க்கதரிசிக்கான பலனை அடைவான்னுட்டு அந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து அந்த வார்த்தையை அவன் பிளைண்டாக விசுவாசிச்சு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியே வரான். வரும்போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையுடைய சரீரம் போல மாறுது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்லித்தராருன்னா, ஒபீடியன்ஸை சொல்லித்தராரு. ஒரு சில ஹீலிங் ப்ராசஸ் நம்ம லைஃப்ல நடக்கணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அதே ஜோர்தான் கிட்ட வரும்போது யோவான் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு நான் ஆள் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். திருப்பி அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவர் நிக்லெக்ட் பண்றாரு யோவான். இங்க எப்படி இவர் போய் நான் அதில் எப்படி நான் ஸ்தானம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிக்லெக்ட் பண்றாரோ அதே மாதிரி அவர் அங்கே நிக்லெக்ட் பண்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நடக்கணுன்றது நம்ம கட்டத்தில் இருக்கு, அதனால நீ என்ன ஞானஸ்தானம் எடுக்க அலோவ் பண்ணு. ஸோ ஜோர்தானுக்கு ஒரு விதமான ஒரு இது என்னன்னாக்கா, அது ஒரு நியூ பிகினிங்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒபீடியன்ஸ் உடைய சைன் சொல்லுவாங்க அந்த யோர்தான் நதியை. ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஹீலிங் ப்ராசஸில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நம்மளை ஹீலிங்கில் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சில இடங்களில் ஒரு சில ஹீலிங்ஸை ரிசீவ் பண்ணிக்க நம்மளுக்கு தேவைப்படுறது கீழ்ப்படிதலும் தேவைப்படும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில சாப்பிட்ற பொருட்களை நம்ம நிறுத்தினாலே வியாதி இல்லாமல் இருப்போம். ஆண்டவர் உணர்த்துவார், நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் நீ வெயிட்டாக கட்டாத, நீ சாப்பிட்டீனாக்கா காலையில் ஃபுட் பாய்சன் ஆகிடும்னுவார். புரியுது நான் சொல்லுறது? அரிசியை சாப்பிடாத, அரிசி சாப்பிட்டீங்கன்னா எதனால ஒரு பிரச்சனை வரும், உப்பை கம்மி பண்ணிக்கோ, இதெல்லாம் சொல்லுவார்.
அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து கேட்டுக்கணும். அது நம்ம கேட்டுக்கல அப்படின்னாக்கா அதுக்கான விஷயத்தை நம்ம விளைவுகளை ஃபேஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, எல்லாம் எழுந்து நிற்போம். அப்படியே உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ்க்காக அப்படியே ப்ரேயர் பண்ண போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நின்று ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். எழுந்து நின்றல எல்லாம். லேப்ரா ஹாசாபா காபாலா ராதா. எஸ் லார்ட். நேரே பிஹாங்கர பௌதர பிஹாங்கரபா ரீஷாதலபஹா சேகரேரேபியா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே வாயை திறந்த ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. ரீகாலா ஷாடாலா ரிபாடாலா ரே சே கேரே பியாந்திர பௌஷி பியாந்தரபா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய சுகம் அளிக்கக்கூடிய நதி பாய்ந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. என் ஸ்பிரிட்டை அன்லாக் பண்ணுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல கை வச்சுக்கோங்க. நான் இப்போ செபிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு ஹீலிங், சுகம் அளிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு நதி இந்த இடத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கு. நான் ஆவியில உணர்றேன். இந்த இடத்துல சுகம் அளிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஏஞ்சல் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ரேபாலா காபாலாரா ஷடலரா பியாந்தரபா. எல்லா வாய்களை திறந்து எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கா, இப்போ ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. எல்லா விதமான கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. நரம்பு சம்பந்தங்கள், இந்த வெரிகோஸ் பெயின் அதுல ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நரம்பு சம்பந்தமா எலும்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட டிக்ளேர் பண்ணுங்க. எஸ் டாடி, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே எனக்கு வெளியே சொல்ல முடியாத இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவரே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. வாயை திறந்து பேசுங்க. நிறைய பேருக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. வாயை திறந்து ரிகாலா ரிபாலாரா ஷடலா பியாந்தரபா லேபே ரேகேலே பியாந்தோரோபியா. ஆண்டவரே, இந்த நேரத்துல விசுவாசத்தோட யாரெல்லாம் வாயை திறந்து எனக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களோ, கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எல்லாம் தைராய்டு எல்லாம் நார்மல் ஆகட்டும். நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால தைராய்டு எல்லாம் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. ரைட் நவ மேகே ரே ஷெட்டெரேபியா. அடிக்கடி வரக்கூடிய அந்த ஒத்த தலைவலி பிரச்சனை இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே சுகமாகட்டும் பேசுறேன். அடிக்கடி வரக்கூடிய வீக்கங்கள் இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. நான் ஜனங்களை ரிலீஸ் பண்றேன் இப்பொழுதே. ரைட் நவ ஹோலி ஸ்பிரிட் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்குள்ள நிறைய ஆபரேஷன்ஸ் நடக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய காயங்கள் மாறிட்டு இருக்கு. இருதயத்துல ஒரு சில ப்ராசஸ் நடக்குது. ஒரு சில சூழ்நிலைகள்னால, கடந்த கால சூழ்நிலைகளினால ஒரு சில காரியங்கள்ல இருந்து வெளியே வர முடியாம தவித்துட்டு கொண்டு இருக்கீங்க. ஓரே ஷேகரேரேபியா. ஹார்ட்ல ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இருதயத்துல ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த கேமரா எடுக்கிற தம்பி சொன்னாரு அவருடைய ஹார்ட்ல ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொண்டு வந்தாருன்னுட்டு. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிட்ல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு. ரைட் நவ ரேகே லேபே யாந்தரோபி அக்ர பௌஷிபிபியா லேஷே கெரேபி யாந்தரர பௌஷிபியா அப்படியே எல்லா ஜப நிலையில இருக்கும் பொழுது அம்மா நீங்க எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க கைகளை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப பாஸ்டர் அம்மா உங்க மேல கைகளை வைக்கும் போது ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகிறத நீங்க பாப்பீங்க. ஒரு சுகம் அளிக்கக்கூடிய நதி ஃப்ளோ ஆகிறத நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல சுகம் அளிக்கக்கூடிய ஒரு நதி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. பிரதர், நான் சொல்றேன், அக்கம் பக்கத்துல பார்க்காதீங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. அவ அங்க அக்கம் பக்கம் யார் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன பார்ப்பாங்க, அதெல்லாம் அவளுடைய நோக்கம் இல்ல. அவருடைய ஒரே ஒரு நோக்கம், இயேசுவை தொட்டா நான் சுகம் ஆயிடுவேன். இயேசுவோட ஒரு என்கவுண்டர். இவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம். எஸ், பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த சுகம் அளிக்கக்கூடிய நதி பாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். யாருக்கெல்லாம் ஹீலிங்காக பிரேயர் பண்ணணுமோ முன்ன வாங்க. நான் சொல்றேன், என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற உங்களோட வாழ்க்கையில யாருக்கெல்லாம் விசுவாசமா எஸ் லார்ட் என் வாழ்க்கையை தொடுங்க. லேப்ரா ஹாசாகா ரிபாலா தாரபாலா ரே
shata lava riantaraba lekerebio shadalaba handurubia lekrebiankrato lestalaba hastelebiankraba libreda la karata la rashe எல்லாம் பிரச்சனைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ரீடாலா ரீடாலா ரீகா பாலா ஷேடரேபியா. எஸ் வாயை திறந்து கேட்க ஆரம்பிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ரேஷாடாலா கேரேபி ஆந்திராபா. ஒரு சில சீசன் மாறுறத நான் பார்க்கிறேன், நிறைய சீசன் மாறுகிறத நான் பார்க்கிறேன். ஓ ரே கேரபா ஹாஸ்தலே லேம் ரோடா லாக்கி ஆந்திராபா. ஓ ராஷே கேரேபியா. யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி, எந்த நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. எஸ் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கூட கேட்டாங்களோ, ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுனீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்த ஜனங்க வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிளஸ்ஸிங்கை நீங்க ஆண்டவரே இம்பார்ட் பண்ணி அனுப்புறதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஒரு தெய்வீக சுகம் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹீலிங்காக இப்ப ஜெபிச்சாங்களோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஹீலிங் நடந்திருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சுகம் வந்திருக்கு. எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நீங்க கை காலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வயித்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஹீலிங் உங்களோட லைஃப்ல ஃப்ளோ பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்பொழுது ஒரு சிலருடைய லைஃப்ல உங்களுக்கு நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு சுகங்கள் அது ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஒரு சிலர் நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே உங்களுடைய லைஃப்ல ஒரு சில ஹீலிங் ப்ராசஸ் நடந்திருக்கும். நான் சொல்றேன், நீங்க வீடு போகும் பொழுது நீங்க பாஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு இப்படி இருந்துச்சு, ஆனா நான் வரேன் வீட்டுக்கு வர வழியில எனக்கு ஹீல் ஆயிடுச்சு, இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அந்த ஹீலிங்கை உங்களோட லைஃப்ல நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டை நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளா நாங்க இந்த இடத்துல நின்று நாங்க டிக்ளேர் பண்றோம், எல்லா விதமான டாக்டர்ஸ் உடைய நெகட்டிவ் ரிப்போர்ட்டை நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா. ஒருமனப்பட்டவர்களா கேன்சல் பண்றோம். உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. we release it lord. bless பண்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். இன்றைக்கு உங்களை விட்டு போன வியாதி இனி என்றைக்குமே வராது. ஒரு முழு ஆரோக்கியத்தை நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஜெபிக்க தேவன் இந்த ஆராதனையில பல காரியங்களை நீர் பேச உதவி செய்தீர். குறிப்பாக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனதுருக்கமும் தேவனுடைய அன்பும் அப்பா கீழ்ப்படிதலும் அப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் பெருமையை விடும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் சொல்றதை அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வீராக. வசனத்தை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய ஊழியரை கர்த்தர் எடுத்து நீ பயன்படுத்துவீராக. தொடர்ந்து சபை ஊழியர்களை ஆசுவித்து உடைய ஜனத்தை ஆசுவித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவருடைய வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya.